பருத்தித்துற நகரசபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம். இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். பருத்தித்துறை நகர வளர்ச்சிக்காக பருத்தித்துறை கௌரவ நீதிவான் வாசத்தலம், கௌரவ மாவட்ட நீதிபதி உத்தியோக வாசத்தலம், பருத்தித்துறை தபால் கந்தூருக்கு சொந்தமான கட்டிட தொகுதி, நகரசபையின் வாடி வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளமையால் போருக்கு பின்னரான எமது நகர வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கலாக உள்ளது. எமது நகரின் அடையாள சின்னமான வெளிச்ச வீட்டு பகுதி கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் எமது கடற்றொழிலாளர்களின் தொழிலுக்கும் பாரிய தடையாக உள்ளது. எமது பருத்தித்துறை நகரின் சொத்தான நீதிமன்ற இடப்பற்றாக்குறை காரணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக வரும் செய்தி எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது. மேற்படி இராணுவ முகாமை அகற்றுவதன் மூலம் நீதிமன்றத்துக்கு தேவையான இடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எமது நகரின் வளர்ச்சி கருதி, எமது நகர் வாழ் மக்களின் நன்மை கருதி எமக்கு மேற்படி இராணுவ முகாம்களை அகற்றி தருமாறு வேண்டி நிற்கின்றோம். இந்த அமைதியான ஆர்ப்பாட்டமானது துறைமுகத்திலிருந்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் மட்டும் சென்றடையும். இதுக்கு வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நிற்கின்றோம். காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகி 9:30க்கு நிறைவடையும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்துக்கு 25 வர்ற திங்கட்கிழமை 25/8/2025 பருத்தி நகரின் பொது அமைப்புகள், பொதுமக்கள் இந்த பருத்தித்துறை அடையாளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் இணைந்து பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லி கூற விரும்புகிறோம். இந்த ஆதரவில் கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் இது நாங்கள் வலுவாக செய்யப்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மேலும் மேலும் இப்போ இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கு எண்ணியிருக்கின்றோம். சகலரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பருத்தித்துறை துறைமுக பகுதியை அண்டியுள்ள இராணுவ முகாம் சம்பந்தமாகவும், மேலும் இந்த நீதிமன்றம், போலீஸ் நிலையம் போன்றவற்றை இந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றமையால் இது சம்பந்தமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக 25/8/2025 அன்று காலை 8 மணிக்கு பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு ஒரு கவனஈர்ப்பு பேரணி நடாத்துவதற்கு பருத்தித்துறை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோரோடு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு வடமராட்சி வடக்கு சமாசத்தின் தலைவரான நான், அதாவது தம்பிராசா சந்திரதாச ஆகிய நான் பொதுமக்களை வேண்டிக் கொள்வதும், நமது மீனவ சமூகத்தை வேண்டிக் கொள்வதும், முக்கியமாக புத்திஜீவிகள், நலன் விரும்பிகள், பருத்தித்துறை நகரை அபிவிருத்தி செய்யும் முகமாக சகல பருத்தித்துறை வாழ் மக்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக நமது மீனவ சமூகம் இதிலே மிகவும் உன்னிப்பாக கவனித்து இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும், இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எவ்வளவுக்கு எங்களுடைய ஆதரவை நல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை வலுப்பெற்றதாக எங்களால் மாற்ற முடியும். எனவே இந்த வடமராட்சி வடக்கு சமாசத்துக்கு உட்பட்ட சங்கங்கள், அந்த சங்கங்களுக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் எல்லோரும் இது சம்பந்தமாக அன்று பருத்தித்துறை துறைமுகத்திற்கு காலை 8 மணிக்கு முன்னமே வந்து ஒன்று கூடி உங்களாலான எதிர்ப்பை, உங்களுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு கவனஈர்ப்பு பேரணி செய்ய வேண்டும் என்று தயவாக வேண்டி நிற்கின்றேன். நன்றி. முக்கியமாக நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய தேவை என்னென்றால், எங்களுடைய பருத்தித்துறை பகுதி
போர்க்காலத்திலே மிகவும் சீரழிந்து விட்டது. போர்க்காலத்துக்கு முன்பாக பருத்தித்துறை நகரம் யாழ் மாவட்டத்திலே ஒரு பிரபல்யமான நகரமாக மிளிந்து கொண்டு இருந்தது. காலப்போக்கிலே அது போரின் வடுக்களாலே சிதைவடைந்து இன்று தேய்ந்த நிலையில் இருக்கின்றது. முக்கியமாக பருத்தித்துறையிலே இப்பொழுது கோர்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனும் தான் அடையாளம் காணக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அந்த நிலையிலே இந்த பருத்தித்துறை நீதிமன்றத்தையும் பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷனையும் கூட இந்த இடத்திலிருந்து அகற்றுவதால் பருத்தித்துறை நகரத்தை ஒரு சூனிய பிரதேசமாக மாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது என்பதையும், முக்கியமாக இதிலே எல்லோரும் கலந்து கொண்டு இதற்கு ஆவணம் செய்து இந்த கவனஈர்ப்பு பேரணியை ஒரு வலுப்பெற்ற பேரணியாக மாற்ற வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன்.